என்னன்னா இது கேஸ் ஆகட்டும். எப்படி வந்துச்சு? விநியோகம் செய்யப்பட்ட அரசு குடிநீரில் இறைச்சி கழிவுகள் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வாந்தி பேதி ஏற்பட்டு உடல் உபாதைகள். நகராட்சி அதிகாரிகள் கூறும் பதில் என்ன? கேஸ் ஆகட்டும். எப்படி வந்துச்சு? உள்ள உடஞ்சாதான் பூனையோ இதோ போக முடியும் உள்ள. சரிங்களா? இது ஆல்ரெடி மேல இருந்து வர்றது, எங்கிருந்து வருது அங்கிருந்து வருது. இது உடஞ்சு வர்றது கல்லு மண்ணு தான் வரும். கோவை மாவட்டம் நகராட்சி 21வது வார்டில் சாமப்பா லே அவுட் என்ற பகுதியில் நாடார் காலனி, மணிநகர், ஈபி காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்களாம். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களாக சாமப்பா லே அவுட் பகுதியில் விநியோகம் செய்யப்பட்டு வரும் குடிநீரில் துர்நாற்றம் வீசி வருவதாகவும், விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரில் இறைச்சி கழிவுகள், குடல், எச்சங்கள், முடி உள்ளிட்டவை வந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். எப்படி வந்துச்சு? இது குறித்து மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கொடுக்க விரைந்து வந்த அதிகாரிகள், ஊழியர்கள் மெயின் டேங்கில் இருந்து அந்த பகுதிக்கு வரும் குடிநீர் குழாயை அறுத்து பார்த்தபோது அதில் சிறியதாக எலும்புகள், இறைச்சி கழிவுகள், எச்சங்கள் உள்ளிட்டவை இருந்தது அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. குடிநீரின் நிறமும் மாறியிருந்ததுடன் துர்நாற்றமும் வீசி இருக்கிறது. இது குறித்து தகவலை வெளியிட்டிருக்கும் நகராட்சி ஆணையாளர், போர்க்கால அடிப்படையில் குடிநீர் குழாய்கள், வாட்டர் டேங்குகள் சுத்தம் செய்யப்படும், இதுபோல் இனி நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறாராம். உள்ள உடஞ்சாதான் பூனையோ இதோ போக முடியும் உள்ள. சரிங்களா? இது ஆல்ரெடி மேல இருந்து வர்றது, எங்கிருந்து வருதோ அங்கிருந்து வருது. இது உடஞ்சு வர்றது கல்லு மண்ணு தான் வரும். குடிக்கும் போது கூட வந்தது எங்களுக்கு.